சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாரு தடுத்தாலும் என்னோட பிராக்டிஸ நிறுத்தவே முடியாது. என் பாட்டு எப்படி இருந்தது? ஏண்டி சரியான நேரத்துல தப்பான என்ட்ரியை கொடுத்து என் உயிரை வாங்குற? நீ ரேடியோ ஆஃப் பண்ணப்போ எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். ஐயோ சரி விடு, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க போல. உன்னை கூல் பண்ண வேணா நான் இன்னொரு பாட்டு பாட்டுமா? இனிமே பாடுறீங்க நீ முன்னாடி வந்து நின்னா கொன்று குடுறா ரேடியோவை. உனக்கெல்லாம் எவன்டா அனிமேஷன் கம்பெனில வேலை கொடுத்தா? ஞான சூனியம். எனக்கு போய் அண்ணனா வந்திருக்கான் பாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்திருந்தானா நம்ம காதலி யாருன்னு பாத்துருக்கலாமே. சரி இப்போ ஒண்ணு கிட்ட போல விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவான். ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு வலிக்கும். ஐயோ சொன்ன மாதிரி அந்த ஆன்மா ஏதோ ஒரு கோயில் நகரத்துல தான் இருக்கு. அந்த கோயில் நகரம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்னே தெரியல. இந்த வாரம் பூரா பூ விலை ரொம்ப அதிகமாயிடுச்சு. வியாபாரமே இல்ல. வெயிலுக்கு வேற பூலாம் ரொம்ப வாடுது. அம்மா சொல்லுங்க ஐயா. இங்க கோயில்கள் அதிகமா இருக்கிற ஊர் எது? கோயில் அதிகம்னா அது மதுரை தான். ஏண்டி மதுரையில மட்டும்தான் கோயில் இருக்கா? கும்பகோணத்துலயும் தான் கோயில் இருக்கு. இல்ல, அம்மன் கோயில் கும்பகோணத்துல எங்க இருக்கு? தெரிஞ்ச மாதிரி பேசாதடி. மதுரையில தான் நிறைய இருக்கு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. மதுரையில தான் நிறைய கோயில் இல்ல. அதெல்லாம் கிடையாது. கும்பகோணத்துல நிறைய கோயில். மதுரையில தான் நிறைய கோயில். கும்பகோணத்துல தான் இருக்கு. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற அந்த மதுரை அது எந்த திசையில இருக்கு? மதுரை மேக்கால இருக்கு. அம்மா நீங்க சொன்ன கும்பகோணம் எந்த திசையில இருக்கு? அது கிழக்கு இருக்கு. அப்படின்னா வடக்கு திசையில கோயில்கள் அதிகமா இருக்கிற ஊர் ஏதாவது இருக்கா? அது தெரியலையே. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கம்மா. காஞ்சிபுரத்துல இருக்குல்ல? ஆமாண்டி, பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரத்தை மறந்துட்டேன் பாரு. ஐயா நீங்க கேட்ட மாதிரி காஞ்சிபுரம் வடக்கு பக்கம் தான் இருக்கு. அங்கதான் நிறைய கோயில் இருக்கு. அப்படின்னா அந்த ஆத்மா காஞ்சிபுரத்துல தான் இருக்கு. நாம இப்பவே காஞ்சிபுரம் கிளம்பி ஆகணும். அப்போ ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க. நானே மறந்துட்டு பாரு. வா போலாம். அக்கா இதெல்லாம் இப்ப தேவையாக்கா? கண்டிப்பா தேவை. உன் பாய் ஃப்ரெண்ட் இங்க வர சொல்லிட்டல? சொல்லிட்டேன். இப்ப வந்துருவான். வரட்டும். இன்னைக்கு அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிரும். வா. மத்தியான சாப்பாடு தானே, அனுப்பி வச்சிருங்க. உள்ள வந்துருங்க, நம்ம ஆளுங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. சரிங்க. பாமா அனாமிகா,
ஹாய் மதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அப்பா வரல? ஆ, இல்ல மதர், நாங்க வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. அப்படியாம்மா? என்ன விஷயம் சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல மதர், இவ ஒரு பையனை லவ் பண்றா. இங்கதான். ரொம்ப நன்றி தம்பி. இப்படி ஒரு டெஸ்ட் வச்சா பையன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரிஞ்சிடும்ல மதர், அதுக்காக தான். இதுல என்னம்மா இருக்கு? உன் தங்கச்சிக்காக நீ கரெக்டான விஷயத்தை தான் யோசிச்சிருக்க. இப்படி முதல்லயே சரியா யோசிச்சுட்டா எடுக்கிற முடிவும் சரியா இருக்கும். அப்பா மாதிரியே நீயும் புத்திசாலியா இருக்கிற அனாமிகா. கேட்டல்ல மதர் என்ன சொல்றாங்கன்னு? ஓகே மதர், நாங்க வெளியே வெயிட் பண்றோம். அப்புறம் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. ம். ம். வா. அதுதான் ஃபுல் டொனேட் பண்ணவங்க டீடைல்ஸ், பார்த்து வாங்க. சொன்னவங்க டீடைல்ஸ், இது எல்லாத்தையுமே நான் இதுல அப்டேட் பண்ணிட்டேன். தேவைப்படும் போது பாத்துக்கோங்க. உட்காருங்க. வணக்கம் மதர், வாப்பா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இவர் யார் நந்தா? இந்த பெரியவரை ரோட்ல பார்த்த மதர், பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. இவரோட சொந்த பசங்களே இவரை வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்களாம். சாப்பிட்டு வேற 2-3 நாள் ஆச்சுன்னு சொன்னாரு. அதான் அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு. அப்படியே ஆசிரமத்துல சேர்த்து விடுறதுக்காக கூட்டிட்டு வந்துட்ட, அதானே? ஆமா மதர். சரி இரு. சிஸ்டர், அம்மா, இந்த பெரியவரை கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க, நான் வரேன். சரி வாங்கய்யா. பார்த்து போயிட்டு வாங்கய்யா.